நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாலைகளில் ஓடுகின்ற கார்களின் டயர்களில் அந்த 3 எழுத்துக்களை பார்த்திருக்கிறோம். நம் கிரிக்கெட் வீரர்களின் பேட்களில் அந்த 3 எழுத்துக்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த 3 எழுத்துக்களும் அதற்கு பின்னால் கண்ணீரும் போராட்டமும் நிறைந்த கதை ஒன்று இருக்கிறது. அது தெரியுமா? சுமார் 80 வருடங்களுக்கு முன்னால் மெட்ராஸ் நகரின் திருவொற்றியூர் பகுதியில் ஒரு சின்ன கூரை கொட்டகையில் தன் கைகளால் ரப்பர் பலூன்களை தயாரித்து விற்ற ஒரு சாதாரண இளைஞனின் உழைப்பால் பிறந்ததுதான் இந்த எம்ஆர்எஃப் என்கிற 3 எழுத்து நிறுவனம். நண்பர்களே, வெற்றிக்கான பாதையை தேடும் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு வெற்றி பாடம் இருக்கிறது. வீடியோவை முழுவதும் பாருங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வெற்றியின் பார்வை குடும்பத்துடன் இணைந்து விடுங்கள். இப்போது நாம் வீடியோவுக்குள் போகலாம். ஒரு பட்டதாரி இளைஞன் தெரு தெருவாக 10 பைசாவிற்கு பலூன் விற்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது? KM மாமன் மாப்பிள்ளை கேரள மாநிலம் கோட்டயம் நகரத்தில் வசதியாக வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவருடைய தந்தை சூழ்ச்சிகளால் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர்களின் குடும்பத்திற்கு சொந்தமான ட்ராவன்கூர் நேஷனல் கோயிலன் பேங்க்கும் மலையாள மனோரமா பத்திரிகையும் மற்றும் அனைத்து சொத்துக்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. ஒரே நாளில் ஒட்டுமொத்த குடும்பமும் தெருவுக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் மாமன் மாப்பிள்ளை மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி தாம்பரத்தில் படித்து கொண்டிருந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக ஹாஸ்டலுக்கு குறித்த நாளில் பணம் செலுத்த முடியாமல் போனதால் ஹாஸ்டலில் அனுமதி மறுக்கப்பட்டு கல்லூரி வளாக தரையிலே படுத்து உறங்கிய நாட்கள் பல உண்டு என்று பின்னாளில் தெரிவித்து இருக்கிறார். கையில் பெரிய முதலீடு இல்லாத ஒரு மனிதனால் எப்படி தொழிலதிபர் ஆக முடிந்தது? 1946ஆம் ஆண்டில் சென்னை திருவொற்றியூரில் சின்ன கொட்டகை ஒன்றை வாடகைக்கு எடுத்தார் மாமன் மாப்பிள்ளை. பெரிய இயந்திரங்கள் எதுவும் அவரிடம் இல்லை. கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ரப்பர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தன் கையால் நூல்களை தோய்த்து தோய்த்து பலூன்களை அவர் தயாரித்தார். அந்த பலூன்களை சென்னை தெருக்களிலே அலைந்து திரிந்து விற்றதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த அசாத்தியமான துயரங்கள் நிறைந்த பயணத்தில் மாமன் மாப்பிள்ளைக்கு பக்கபலமாக இருந்து அவர் வெற்றியை சாத்தியமாக்கியவர் யார்? ஒரே ஒருவர்தான். அவர்தான் மாமன் மாப்பிள்ளையின் மனைவி குஞ்சம்மா. அவர் ஒரு கெமிஸ்ட்ரி கிராஜுவேட். ஒருமுறை மாமன் தயாரித்த பலூன்கள் சந்தையில் தொடர்ந்து உப்பி வெடித்து கொண்டே இருந்தன. தொழிலை மூடும் நிலை வந்தது. மிகவும் மனமுடைந்து போய்விட்டார் மாமன். அப்போது குஞ்சம்மா அந்த கொட்டகையிலே ஆய்வுகளை மேற்கொண்டார். ரப்பர் பாலின் அடர்த்தியையும் டென்சிட்டியையும் வெப்பநிலையையும் பாயிலிங் பாயிண்ட் சரியாக கணக்கிட்டு பலூன்களை வெடிக்காமல் இருக்கும்
சரியான கலவையை தானே தயாரித்து கொடுத்தார். வெளியில் கொளுத்தும் வெயிலில் மாமன் பலூன்களை விற்க அந்த சின்ன கொட்டகையில் ரப்பர் புகைக்கு நடுவே நின்று உழைத்தவர் குஞ்சம்மா. என் கணவரின் கனவு ஒரு காலம் தோற்கக்கூடாது என்ற ஒரு அர்ப்பணிப்பும் தியாகமும் தான் பின்னாளில் பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கும் எம்ஆர்எஃப் பேரரசின் அடித்தளமாக அமைந்தது. ஒரு சிறிய பலூன் தயாரிப்பாளர் வெளிநாட்டு டயர் நிறுவனங்களை எதிர்த்து நிற்க துணிந்தது எப்படி? 1950களில் இந்தியாவில் ஓடிக்கொண்டிருந்த வாகனங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் டயர்களை விற்றன. அவை மிக அதிக விலைக்கு விற்கப்பட்டன. இது மாமன் மாப்பிள்ளையை சிந்திக்க வைத்தது. இந்தியாவில் ஏன் ஒரு டயர் தயாரிக்கும் நிறுவனம் இருக்கக்கூடாது? மாமன் யோசிக்க ஆரம்பித்தார். பலூன் தயாரிப்பதை நிறுத்தினார். பழைய டயர்களை புதுப்பிக்கும் த்ரெட் ரப்பர் தயாரிப்பில் இறங்கினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் அவரை அழிக்க நினைத்தன. ஆனால் மாமனின் கடுமையான உழைப்பும் அவரது த்ரெட் ரப்பர்களின் தரமும் அவரது பொருட்களை வாடிக்கையாளர்கள் விரும்பும் பொருட்களாக மாற்றின. 1956ஆம் ஆண்டிலே எம்ஆர்எஃப் ரீட்ரெட் ரப்பர் தான் இந்தியாவில் 50% மார்க்கெட் ஷேரை கைப்பற்றியது. அதன் பின்னர் நோ லுக்கிங் பேக். சில மாதங்களில் அமெரிக்க நிறுவனமான மான்ஸ்ஃபீல்ட் டயர் கம்பெனியுடன் இணைந்து மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி, அதாவது எம்ஆர்எஃப் என்ற பெயருடன் ஒரு டயர் தயாரிக்கும் நிறுவனத்தை மாமன் மாப்பிள்ளை தொடங்கினார். எம்ஆர்எஃப் மசில் மேன் விளம்பர கதையை நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? 1964ஆம் வருடம் எம்ஆர்எஃப் ஆரம்ப நிலையில் இருந்த காலகட்டம் அது. மாமன் மாப்பிள்ளை தன்னுடைய டயர்களை பற்றி விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களை கவர நினைத்தார். விளம்பர உலகில் அலீக் பதம்சி என்பவர் பம்பாயில் புகழ்பெற்றவராக திகழ்ந்தார். அவருடன் மாமன் மாப்பிள்ளை டயர் விளம்பரத்திற்காக ஒப்பந்தம் செய்து கொண்டார். பதம்சி லாரி டிரைவர்கள் ஓய்வு எடுக்கும் டாபாக்களுக்கும் லாரி மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்களுக்கும் தானே சென்று லாரி டிரைவர்களை நேரில் சந்தித்தார். நமது சாலைகளுக்கு தேவையான லாரி டயர்கள் மிருக பலத்துடன் இருக்க வேண்டும் என்பதே லாரி டிரைவர்களின் ஒருமித்த கருத்தாக இருந்தது. புரூட்டல் ஃபோர்ஸ், மிருக பலம் என்பதை உள்வாங்கிக் கொண்ட பதம்சி எம்ஆர்எஃப்காக ஒரு லோகோவை உருவாக்கினார். அதுதான் ஐகானிக் எம்ஆர்எஃப் மசில் மேன் லிஃப்டிங் எ ஹெவி டயர் ஓவர் ஹிஸ் ஷோல்டர்ஸ் அண்ட் ஹெட். அதுவே எம்ஆர்எஃப்பின் அடையாளமாக ஆகிவிட்டது. மாமன் மாப்பிள்ளையின் வாழ்க்கையிலிருந்து சாதாரண மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்ன? 3 தான். மாமன் மாப்பிள்ளை பல பத்திரிகைகளுக்கு அளித்துள்ள பேட்டிகளை உன்னிப்பாக கவனித்து இருக்கிறேன். அவருடைய வாக்கியங்களிலே நான் சொல்ல விரும்புகிறேன். 1. Know thyself. Do introspection. உன்னை நீ அறிந்து கொள். வாழ்க்கையில எல்லாமே போச்சு என்ற எண்ணம் தோன்றும் போது சற்று சிந்தனை செய்ய தூண்டுகிறார் மாமன். உனது பலம் எது, பலவீனம் எது
என்று உனக்கு புலப்படும், உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். 2. Despise not the small beginnings. சிறிய தொடக்கத்தை பார்த்து வெட்கப்படாதே. அவருடைய வாழ்வே இதற்கு சாட்சி. பலூன் விற்ற மாமன் மாப்பிள்ளை, அவர்தான் எம்ஆர்எஃப் நிறுவனத்தை ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றினார். 3. Obstacles are your stepping stone for success. தடைகள்தான் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்று தெளிவுபடுத்துகிறார். இந்திய தொழில்துறைக்கு மாமன் மாப்பிள்ளை ஆற்றிய தொண்டினை பாராட்டி அவருக்கு 1992 ஆண்டில் இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ என்ற விருதை அளித்து கௌரவித்தது. 2003 ஆண்டு தன்னுடைய 81வது வயதில் மாமன் மாப்பிள்ளை காலமானார். இன்று அமெரிக்காவில் கல்வி கற்ற 39 வயதான அவருடைய பேரன் ராகுல் மாமன் எம்டி, சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக நிறுவனத்தை வழிநடத்துகிறார். அவருக்கு நம் வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் துன்பங்களும் துயரங்களும் தடைகளும் வரலாம். மாமன் மாப்பிள்ளை போன்று நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண என் வாழ்த்துக்கள். இது போன்ற சாமானிய மனிதர்களின் அசாத்திய வெற்றி கதைகளை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வெற்றியின் பார்வை என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து இருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் இன்னுமொரு உத்வேகமூட்டும் கதையுடன் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம். அன்போடு ஜலால்.